வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்திய காந்தப்புலத்தில் வைக்கும் போது அது ஒரு விசையை உணர்கிறது. அந்த விசையினுடைய எண் மதிப்பு என்ன, அந்த விசையினுடைய திசை என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்க ஸ்கிரீன்ல நீங்க ஒரு காந்தப்புலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பாக்குறீங்க. காந்தப்புலம் இருக்கக்கூடிய பகுதி டாட்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எதை காட்டுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலமாக நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காந்தப்புலத்தினுடைய திசை இங்க இந்த தாளினுடைய தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறதா இந்த டாட்டினுடைய அர்த்தம். இந்த டாட்டுக்கு பதிலாக கிராஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா தாளினுடைய தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரி, அப்ப இங்க வெளிநோக்கிய டைரக்ஷன்ல காந்தப்புலம் இந்த பகுதி ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த பகுதியில நம்ம ஒரு கடத்தியை வைக்கிறோம், ஒரு மின் கடத்தியை வைக்கிறோம். இந்த கடத்தியில மின்னோட்டம் பாயலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப மின்னோட்டம் பாயாத ஒரு கடத்திய நம்ம காந்தப்புலத்தில் அது வைக்கும் போது அல்லது காந்தப்புலத்தில் அது இருக்கும்போது அது ஏதாவது விசையை உணருதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது எந்த விசையும் உணர்றது கிடையாது. அப்ப கரண்ட் இல்லை அப்படின்னா எந்த டிஃப்ளெக்ஷனுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தபடியா நம்ம இன்னொரு கடத்தியை எடுத்துக்கலாம். இப்ப இந்த கடத்தியில மின்னோட்டம் பாயுது. இப்ப மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படி மேல் நோக்கிய டைரக்ஷன்ல மின்னோட்டம் பாயுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கடத்தி காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அல்லது காந்தப்புலத்தில் இருக்கும்போது இது ஏதாவது விசையை உணருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு விசையை உணர்கிறது. அந்த விசையினுடைய திசை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வலதுபுறம் நோக்கி இந்த கடத்தியின் மீது ஒரு விசை செயல்படுவதன் காரணமாக இந்த கடத்தி வலதுபுறம் நோக்கி நகர்கிறது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது மூணாவது கடத்தி. இப்ப இந்த கடத்தியில மின்னோட்டம் எதிர் திசையில், அதாவது கீழ் நோக்கி பாய்கிறது. இப்ப இந்த கடத்தி இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய இந்த கடத்தி நம்ம இந்த காந்தப்புலத்துல வைக்கும் போது அது ஏதாவது விசையை உணருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கடத்தி விசையை உணர்கிறது. இப்ப இந்த கடத்தி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது இடதுபுறம் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ இந்த கடத்தியின் மீது இடதுபுறம் நோக்கி ஒரு விசை செயல்படுகிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு புரியுது. அப்போ இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு கடத்தியில மின்னோட்டம் பாயாத போது அது காந்தப்புலத்துல இருந்ததுனாலும் அதன் மீது எந்த விசையும் செயல்படுறது இல்லை. அதே இது கடத்தியில மின்னோட்டம் பாயும் போது அது காந்தப்புலத்துல இருந்தது அப்படின்னா அதன் மீது விசை செயல்படுகிறது. அந்த விசையுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா கரண்டினுடைய டைரக்ஷன் நம்ம மாற்றும் போது விசையினுடைய டைரக்ஷன் மாறுது. இதே போல காந்தப்புலத்தினுடைய திசையை நம்ம மாத்துறோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இங்க நம்ம தளத்திலிருந்து வெளிநோக்கி வருவதாக வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப அதே இது காந்தப்புலத்தினுடைய திசை தளத்தை தாண்டி உள்நோக்கி செல்வதாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கேஸ்லயும் அதனுடைய டைரக்ஷன் மாறுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப என்ன காரணத்தினால மின்னோட்டம் பாயும் போது மட்டுமே கடத்தி ஒரு விசையை உணர்கிறது, ஆனா மின்னோட்டம் பாயல அப்படின்னா கடத்தி ஒரு விசையை உணரல. அப்ப மின்னோட்டம் பாயும் போது என்ன நடக்குது? ஒரு கடத்திக்குள்ள மின்னோட்டம் எப்போது ஒரு கடத்தியில பாயுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம ஒரு கடத்திக்கு குறுக்கே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை கொடுக்கும் போது அந்த கடத்தியில ஒரு மின்புலம் உருவாகிறது. மின்புலம் என்ன பண்ணும்? ஒரு மின்புலத்துல ஒரு சார்ஜை வைக்கும் போது என்ன ஆகும்? அந்த சார்ஜ் அந்த மின் துகள் ஒரு விசையை உணரும் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்க இந்த கடத்திக்குள்ள நிறைய கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும்? ஒரு மின்புலத்துல அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வைக்கப்படும் போது கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒரு விசையை உணரும். எந்த டைரக்ஷன்ல அந்த விசையை உணர்கின்றன? மின்புலம் என்ன திசையில இருக்கோ அதற்கு எதிர் திசையில ஒரு விசையை உணர்கின்றன. அந்த விசையின் காரணமாக என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரான்கள் அந்த திசையில் நகரத் தொடங்குகின்றன இல்லையா? அப்போ இந்த எலக்ட்ரான்கள் நகரும் போது அவை காந்தப்புலத்துல இருந்தது அப்படின்னா அந்த காந்தப்புலத்தின் காரணமாக அவை ஒரு விசையை உணர்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே ஒரு கடத்தியில மின்னோட்டம் இல்லை அப்படின்னா அங்கே இப்ப எலக்ட்ரான்கள் நகராதா? அங்கேயே எலக்ட்ரான்கள் இயக்கத்துல இருக்கும் இல்லையா? எலக்ட்ரான்கள் எப்பவுமே தொடர்ச்சியாக இயக்கத்திலே இருக்கும். ஆனா இந்த இயக்கம் அதற்கு குறுக்கே ஒரு மின்புலம் கொடுக்கப்படாத போது அந்த எலக்ட்ரான்களுடைய இயக்கம் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ரேண்டம் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும், குறுக்கும் நெடுக்குமாக பல்வேறு டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது அதன் மீது செயல்படக்கூடிய அதன் மீது ஒரு விசை செயல்பட்டாலும் கூட எல்லா விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்யக்கூடிய காரணத்தினால அந்த கடத்தி மீது இருக்கக்கூடிய நிகர விசை சுழியாகி விடுகிறது. ஆனா அதே இது மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாமே ஒரே திசையில் நகரத் தொடங்கும் இல்லையா? ஒரு இழுப்பு திசை வேகத்தோடு ஒரே திசையில நகரும் அப்படிங்கறத நீங்க மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்க. அப்போ மின்புலம் என்ன டைரக்ஷன்ல இருக்குதோ அந்த டைரக்ஷனுக்கு எதிர் திசையில எலக்ட்ரான்கள் ஒரு சிறிய திசை வேகத்தோடு, இழுப்பு திசை வேகம் அப்படிங்கிற திசை வேகத்தோடு நகரத் தொடங்கும். அப்பவும் அதுல ரேண்டம் மோஷன் இருக்கும். ஆனா அந்த ரேண்டம் மோஷனை தாண்டி பெரும்பாலும் அது அதனுடைய மூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மின்புலத்துக்கு எதிர் திசையில அது போயிட்டு இருக்கும், அது இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம்.
அப்போ இயங்கக்கூடிய மின்துகள்கள் இருக்கும்போது அந்த மின்துகள்கள் வந்து காந்தப்புலத்தில் காரணமாக ஒரு விசையை உணர்கின்றன. அதே இது இயங்கக்கூடிய மின்துகள்கள் இல்லாத போது அந்த மின்துகள்கள் வந்து காந்தப்புலத்தின் காரணமாக ஒரு விசையை உணர்வதில்லை அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு வந்து புரியுது. சரி, அப்போ ஒரு இயங்கக்கூடிய மின்துகளாக இருந்தா அது வந்து ஒரு காந்தப்புலத்தின் காரணமாக எவ்வளவு விசையை உணரும், அந்த விசைக்கு பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து இன்னொரு டாபிக்ல படிச்சிருக்கீங்க. அதை வந்து நீங்க லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. அது லாரன்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டு ஃபோர்ஸஸ் பத்தி படிச்சிருக்கோம். இப்போ காந்தப்புலத்தினால் உருவாகக்கூடிய விசையை லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது காந்த விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு இயங்கக்கூடிய மின்துகள் வந்து ஒரு காந்தப்புலத்தில் இயங்கும் போது அது உணரக்கூடிய லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது எவ்வளவு அப்படிங்கிறத வாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நீங்க ஒரு காந்தப்புலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பாக்குறீங்க. இப்போ இந்த காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கதை பாக்குறீங்க. எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்னா இந்த காந்தப்புலம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாளினுடைய தளம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத அந்த எக்ஸ் வந்து காட்டுகிறது. இதே டாட்டாக இருந்தா வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். எக்ஸ்ன்னு போடப்படும் போது காந்தப்புலத்தினுடைய திசை வந்து செங்குத்தாக உள்நோக்கி இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரி, இப்ப இப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு ஒரு மின்துகள் வருகிறது. இந்த மின்துகள் வந்து நம்ம இங்க பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகலாக எடுத்திருக்கோம். சரி, இப்ப இந்த மின்துகளினுடைய திசைவேகம் பார்த்தோம் அப்படின்னா v வெக்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மின்துகள் வந்து அதன் மீது எந்த விசையும் முதல்ல செயல்படல, அது நேராக வந்து கொண்டிருக்கிறது. நேராக வந்து ஒரு காந்தப்புலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் நுழைகிறது. இப்ப காந்தப்புலம் இருக்கக்கூடிய பகுதிக்குள் நுழைஞ்ச உடனே இந்த துகளின் மீது ஒரு விசை, இது இயங்கக்கூடிய துகள்ங்கிறனால இதன் மீது ஒரு விசை செயல்படும். அந்த விசையின் காரணமாக பாத்தீங்கன்னா அதனுடைய திசை அந்த சார்ஜினுடைய திசை வேகத்தினுடைய திசை வந்து மாறுகிறது அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. இதை பார்க்கும்போது அந்த டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி போச்சு இல்லையா? அப்ப இதனுடைய விசை வந்து டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி மேல் நோக்கிய டைரக்ஷன்ல விசை வந்து செயல்படுது. இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து மேல் நோக்கி செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த கேஸ்ல இந்த விசையினுடைய பேர் வந்து எஃப்எம் வெக்டர் அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த விசையினுடைய எண் மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த விசைக்குரிய ஃபார்முலா என்ன? இந்த விசையினுடைய எண் மதிப்பு என்ன? இந்த விசையினுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த விசையை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப்எம் வெக்டர் ஈக்குவல் டு கியூ இன்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இதுல கியூங்கிறது அந்த மின்துகளினுடைய மின்னோட்டம், வி வெக்டர்ங்கிறது அதனுடைய திசை வேகம், பி வெக்டர்ங்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காந்தப்புலம். சரி, இப்போ இதனுடைய எண் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்னு இருக்கும்போது நம்ம அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா அதை விபி சைன் தீட்டா அல்லது சைன் ஃபை அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே போல இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா கியூ இன்டூ வி வெக்டருடைய எண் மதிப்பு பின்னு எடுத்திருக்கோம், பி வெக்டருடைய எண் மதிப்பு பின்னு எடுத்திருக்கோம். அப்புறம் அது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணத்தை வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டூ சைன் தீட்டா பண்ணும்போது நமக்கு இந்த விசையினுடைய எண் மதிப்பு வந்து கிடைக்கிறது. சரி, இந்த விசையினுடைய திசை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இது கிராஸ் ப்ராடக்ட் இந்த திசையை தீர்மானிக்கக்கூடியது எது? இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல வரக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டரினுடைய டைரக்ஷன். ஒரு கிராஸ் ப்ராடக்ட்ல வரக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டரினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வலதுகை விதியை, பெருவிரல் விதியை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதை விளக்கமா நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? வலதுகையை எடுத்துக்கிட்டு இதுல வி வெக்டர் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல வச்சு அதுக்கப்புறம் இதுல பி வெக்டர் இருக்கக்கூடிய சுழற்சி திசையில இந்த விரல்களை மடக்கும் போது நம்மளுடைய பெருவிரல் வந்து என்ன திசையை காட்டுகிறதோ அதுதான் வந்து இந்த விசை வந்து விசையினுடைய திசை. சரி, இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிளுக்கு. இப்ப இதே வந்து நம்ம எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சார்ஜ் கியூ வந்து என்னவாக மாறும்? இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எலக்ட்ரானிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே எஃப்எம் வெக்டர் இங்கே வரக்கூடிய இந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த சார்ஜ் வந்து கியூக்கு பதிலாக மைனஸ் கியூவாக இருக்கும் இல்லையா? மைனஸ் கியூ வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ நம்ம இதோடைய திசை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம சாதாரணமாக வி கிராஸ் பிக்கு, வி வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு வலதுகை விதியை பயன்படுத்தி எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ அது போலவே கண்டுபிடிச்சு அதனுடைய நெகட்டிவ் சிம்பிள் வந்திருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திசையினுடைய எதிர் திசை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப வலதுகை விதி மூலமாக இந்த திசையை கண்டுபிடிச்சு அதற்கு எதிரான திசையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸினுடைய டைரக்ஷனாக இருக்கும். சரி, இப்ப இந்த படத்தின் மூலமாக நீங்க அந்த உங்க பாட புத்தகத்துல போடப்பட்டிருக்க படம் தான் இது. இப்ப இங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு, இங்க வி வெக்டர் இந்த டைரக்ஷன்ல எடுத்திருக்காங்க, பி வெக்டர் இந்த டைரக்ஷன்ல எடுத்திருக்காங்க. விரல்களை பி வெக்டர் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல வச்சு வியிலிருந்து பி வெக்டர் இருக்கக்கூடிய சுழற்சி திசையில இங்க விரல்களை மடக்குறாங்க பாருங்க. மடக்கும் போது உங்களுடைய பெருவிரல் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன்.
அதே இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகலாக இருந்தது, ஒரு எலக்ட்ரானாக இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்லேயும் வந்து அதே மாதிரி வி வெக்டருடைய டைரக்ஷன்ல விரல்களை கையை வைத்து வி வெக்டர்லேருந்து பி வெக்டர் இருக்கக்கூடிய சுழற்சி திசையில விரல்களை மடக்குறாங்க இல்லையா. மடக்கும் போது உங்களுடைய பெருவிரல் என்ன திசையை காட்டுகிறதோ அதற்கு எதிர் திசையில தான் உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரி, இது வந்து ஒரு மின்துகள் வந்து ஒரு காந்தப்புலத்தில் இயங்கும் போது அது உணரக்கூடிய விசை. இப்ப இதே போல நம்ம ஒரு கடத்தி எடுத்துக்கும் போது ஒரு கடத்தியில மின்னோட்டம் பாயும் போது பல மின்துகள்கள் வந்து நகருது இல்லையா. அப்ப அந்த எல்லா மின்துகள்கள் மேலேயும் இந்த காந்தப்புலத்தினால் ஒரு விசை செயல்படும் இல்லையா. இந்த எண் மதிப்பிற்கு சமமான எண் மதிப்பை கொண்ட ஒரு விசை வந்து அங்க செயல்படும் இல்லையா. அப்ப அந்த எல்லாம் இயங்கக்கூடிய அந்த துகள்கள் மேலேயும் செயல்படக்கூடிய விசைகளை நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்ப வரக்கூடிய விசை தான் அந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, அப்ப அந்த மொத்த விசையுடைய விசையை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கறத நம்ம அடுத்து டிரைவ் பண்ணலாம். இப்போ உங்க ஸ்கிரீன்ல நீங்க ஒரு காந்தப்புலம் இருக்கக்கூடிய பகுதியை பாக்குறீங்க. இங்க காந்தப்புலம் வந்து டாட் மூலமாக காட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா வந்து தாளின் தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய டைரக்ஷன்ல காந்தப்புலம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ இந்த காந்தப்புலம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியை வைப்போம். இதுதான் நம்மளுடைய மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி. இதனுடைய ஷேப் பார்க்கும்போது இது ஒரு உருளை வடிவமான கடத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. இந்த கடத்தியில வந்து இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பரப்பளவு வந்து ஏ. இந்த கடத்தியில வந்து மின்னோட்டம் பாயுது. மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் வந்து நீங்க பாக்குறீங்க. இந்த டைரக்ஷன்ல ஐங்கிற மின்னோட்டம் வந்து இந்த கடத்தியின் வழியாக பாய்கிறது. அப்ப இந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாய்கிறது அப்படின்னா இந்த கடத்திக்கு குறுக்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இதுக்குள்ள ஒரு மின்புலம் உருவாயிருக்கு. அப்ப இந்த மின்புலத்தின் காரணமாக இந்த கடத்திக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கட்டுரா எலக்ட்ரான்கள் என்ன ஆகும், அதெல்லாம் வந்து ஒரு விசையை உணரும் இல்லையா. அந்த விசையின் காரணமாக என்ன ஆகும், அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து இந்த மின்புலம் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர் திசையில நகர தொடங்கும். இப்போ அப்படி ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சாம்பிள் எலக்ட்ரான் எடுத்திருக்கோம். இது ஒரு கட்டுரா எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் வந்து மின்புலம் இருக்க மின்னோட்டத்தினுடைய திசைக்கு எதிர் திசையில ஒரு திசை வேகத்தோடு, என்ன திசை வேகத்தோடு நகரும், இழுப்பு திசை வேகத்தோடு நகரும். இந்த இழுப்பு திசை வேகம் தான் இங்க விடி அப்படிங்கிறத பாக்குறீங்க. சரி, அப்போ இங்க வந்து ஒரு இயங்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு. இந்த இயங்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு காந்தப்புலத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இந்த இயங்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு விசையை உணரும் இல்லையா. அந்த விசையினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், அந்த விசைக்கு வந்து நாம FBE அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கலாம். FBE வெக்டர். அதனுடைய மதிப்பு என்ன, நம்ம அந்த ஃபார்முலாவை நினைவுபடுத்தி பார்த்தோம். ஒரு மின்துகளின் மீது ஒரு காந்தப்புலத்தில் இருக்கும்போது செயல்படக்கூடிய விசையினுடைய ஃபார்முலா நீங்க நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா Q × V × B இல்லையா. Qங்கிறது இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ். அப்ப அந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ்ங்கிறது என்னது, இங்க -E நம்ம போட்டுக்கலாம். இன்டூ எலக்ட்ரானுடைய திசை வேகம், அது என்னது, VD வெக்டர் × B வெக்டர் காந்தப்புலம். சரி, இது வந்து இந்த ஒரு எலக்ட்ரானின் மீது செயல்படக்கூடிய விசை. இப்ப நாம இந்த நீளமான கடத்தில ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பகுதியை வந்து இந்த காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அந்த பகுதியில மின்னோட்டம் பாயுது. அந்த பகுதி இந்த காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அது உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க நம்ம முயற்சி பண்ணலாம். அப்ப அந்த செக்மெண்ட்டை பாருங்க, இதுதான் வந்து அந்த செக்மெண்ட், அந்த கடத்தியினுடைய பகுதி. நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பகுதியினுடைய நீளம் வந்து நம்ம L அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்ப நாம இந்த பகுதி கடத்தியினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கறத நாம வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப அந்த விசை என்னவாக இருக்கும், இந்த பகுதிக்குள்ள பல கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் எல்லாமே வந்து அது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால எந்த டைரக்ஷன்ல இயங்கிக் கொண்டிருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த மின்புலம் இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எல்லா கட்டுரா எலக்ட்ரான்களும் இழுப்பு திசை வேகத்தோட மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அது இயங்கக்கூடிய காரணத்தினால இந்த எல்லா எலக்ட்ரான்களும் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸை, காந்த விசையை உணரும். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்களும் உணரக்கூடிய காந்த விசையை நம்ம ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா இந்த கடத்தியினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதி உணரக்கூடிய மொத்த விசை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். சரி, அப்ப நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரான்கள், மொத்த கட்டுரா எலக்ட்ரான்கள், கட்டுரா எலக்ட்ரான்கள் தான் நகர முடியும் இல்லையா. மொத்த கட்டுரா எலக்ட்ரான்களை வந்து நம்ம கேபிட்டல் N அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த L நீளம் கொண்ட பகுதியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதை வந்து நம்ம கேபிட்டல் N அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த பகுதியில இருக்கக்கூடிய மொத்த கட்டுரா எலக்ட்ரான்கள் கேபிட்டல் N ஆக இருந்தது அப்படின்னா இந்த கடத்தி உணரக்கூடிய விசை என்னது,
ஒரு எலக்ட்ரான் உணரக்கூடிய விசை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்தம் n எலக்ட்ரான்ஸ், n கட்டுரா எலக்ட்ரான்ஸ் உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கிறது தான் இந்த கடத்தி உணரக்கூடிய விசை இல்லையா? அப்போ இந்த மொத்தமாக இந்த கடத்தி உணரக்கூடிய விசைக்கு நம்ம FB அப்படிங்கிற பேரை கொடுக்கலாம், FB வெக்டர். அப்போ அது என்னவாக இருக்கும்? n மல்டிப்ளைட் பை ஒரு எலக்ட்ரான் உணரக்கூடிய விசை இல்லையா? அப்போ -E VD வெக்டர் கிராஸ் B வெக்டர். அப்போ FB வெக்டரினுடைய மதிப்பு நமக்கு என்ன வருது? -NE VD வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. சரி, இப்போ இந்த கடத்தியில ஓரலகு பருமன்ல இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து நம்ம ஸ்மால் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கடத்தியின் ஓரலகு பருமனில் உள்ள டாட்னு போட்டுக்கிறேன். கட்டுரா எலக்ட்ரான்கள் ஒரு வாட்டி எழுது கஷ்டமா இருக்கு இல்லையா? கட்டுரா, நீங்க கட்டுரான்னு புரிஞ்சுக்கணும். கா வந்து எதை மீன் பண்ணுதுன்னா கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, இதை வந்து நம்ம ஸ்மால் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, அப்ப இந்த கடத்தியில ஓரலகு பருமன், அதாவது 1 மீட்டர் கியூப் பருமன்ல இருக்கக்கூடிய வால்யூம்ல இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து ஸ்மால் n அப்படின்னா, நாம எடுத்துக்கொண்ட இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, L நீளமும் A குறுக்குவெட்டு பரப்பளவும் கொண்ட அந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? அந்த பகுதியினுடைய பருமன் முதல்ல என்ன? அந்த பகுதியினுடைய பருமன் வந்து அதனுடைய குறுக்குவெட்டு பரப்பளவு மல்டிப்ளைட் பை அதனுடைய நீளம் இல்லையா? அதாவது A இன்டூ L. அப்போ இந்த A இன்டூ L இந்த பருமனில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதுதான் நம்ம கேபிட்டல் N பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான் எண்ணிக்கை தான் நம்ம கேபிட்டல் N பேர் கொடுத்துருக்கோம். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இது வந்து ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை வந்து ஸ்மால் n ஆக இருந்தா ஸ்மால் n இன்டூ இந்த பருமன். இந்த பருமன் என்னது? A இன்டூ L இல்லையா? அப்போ நம்ம இந்த FB வெக்டருடைய ஃபார்முலால FB வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் n-க்கு பதிலாக ஸ்மால் n AL E இன்டூ VD வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் இல்லையா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா நான் கொஞ்சம் மாற்றி அமைக்க போறேன். என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விசைக்குரிய ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எதையெல்லாம் பொறுத்து இருக்குன்னு பாருங்க. ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, கடத்தியினுடைய பரப்பளவு, கடத்தியினுடைய நீளம், எலக்ட்ரானுடைய சார்ஜ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானுடைய இழுப்பு திசை வேகம். இதில் பார்த்தீங்கன்னா ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரானுடைய இழுப்பு திசை வேகம், இதெல்லாம் வந்து கணக்கிடுறது வந்து ரொம்பவும் கஷ்டம். அப்போ இதை வைத்து நம்மளால கணக்கிட முடிந்த நம்மளால அளவிட முடிந்த ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்மளால அளவிட முடியும் இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே வந்து நீங்க மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் பத்தி நீங்க செகண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல படிக்கும்போது கரண்ட்டுக்கும் இதுல இருக்கக்கூடிய சில பேராமீட்டர்ஸுக்கான தொடர்பை நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கரண்ட் I ஈக்குவல் டு NEAVD அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. என்னங்கிறது ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய கட்டுரா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, ஈங்கிறது சார்ஜ், ஏங்கிறது அந்த கடத்தியினுடைய பரப்பளவு, VDங்கிறது இழுப்பு திசை வேகம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு N இருக்கு, A இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? E இருக்கு, NEAVD இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த NEAVD-ய நம்ம வந்து I மூலமா நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு அளக்கக்கூடிய மதிப்பாக மாறிடும் இல்லையா? என்ன யோசிச்சு பாருங்க, மீதி என்ன இருக்கு பாருங்க, இந்த NEAVD இதெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போய் இதை வந்து மின்னோட்டமா மாத்திட்டேன் அப்படின்னா, மின்னோட்டம் என்னால் அளக்க முடிந்த ஒரு அளவு. லென்த், மீதி இருக்கக்கூடியது லென்த் வந்து நம்ம எடுத்துக்கொண்ட அந்த கடத்தியினுடைய அந்த பகுதியினுடைய நீளம், அதுவும் அளக்க முடிந்த ஒரு அளவு. காந்தப்புலமும் அளக்க முடிந்த ஒரு அளவு. அப்ப என்னால வந்து இந்த கடத்தி மீது இந்த காந்தப்புலத்தினால் செயல்பட இந்த கடத்தி வந்து உணரக்கூடிய விசை என்ன அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும் இந்த மதிப்புகள் இருந்ததுன்னா இல்லையா? அப்போ நான் இது எல்லாத்தையும் வந்து இந்த ஐனால ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ண போறேன். அதுக்கு முதல்ல நமக்கு இங்க NEAVDன்னு வந்திருக்கு. I வந்து ஒரு ஸ்கேலார் மதிப்பு, இது வந்து வெக்டர் மதிப்பு கிடையாது. அதனால இங்க வந்து எதுவுமே வெக்டர் கிடையாது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா FB வெக்டருடைய ஃபார்முலால இழுப்பு திசை வேகம் வந்து எப்படி இருக்கு? அது வந்து ஒரு வெக்டர் மதிப்பாக இருக்கு. அப்ப முதல்ல வந்து இந்த இழுப்பு திசை வேகம் வெக்டர் மதிப்பை வந்து நம்ம மாத்தி அதை வந்து ஒரு ஸ்கேலர் மதிப்பாக போட்டாதான் நம்ம இந்த கரண்ட்னால அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். சரி, அப்போ அதை எப்படி பண்றது?
அதை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன மேனிப்புலேஷன் இங்கே முதல்ல பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திரும்பவும் நான் அந்த ஃபார்முலாவை எழுதுகிறேன். எஃப்பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் NALE VD வெக்டர் கிராஸ் B வெக்டர் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த NALE இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கேலார் மதிப்பு. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 வெக்டர் மதிப்புகள் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C இன்டூ A வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? இது போலவே இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா கிராஸ் ப்ராடக்டுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C இன்டூ A வெக்டர் கிராஸ் B வெக்டர் அல்லது A வெக்டர் கிராஸ் CB வெக்டர். இது மூணுமே வந்து சமமான மதிப்பு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸும் இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். சரி, இப்போ இதே போல் நம்ம இதை மேனிப்புலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம அதே போல் இதை மாற்றி எழுதலாம். என்ன வருதுங்கிறத பாருங்க. FB வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் NALE VD வெக்டர் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, CA வெக்டர் கிராஸ் B வெக்டர்னு அதை மாற்றி எழுதலான்னு. இப்போ அதே போல் நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். சரி, இப்போ இது மாற்றி எழுதிட்டு இப்போ நான் எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து I ஈக்குவல் டு NEAVDன்னு தெரியும். அப்போ இந்த இதே போல் எனக்கு இங்கே வந்து VD வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த VD வெக்டரை வந்து அதனுடைய டைரக்ஷன் தனியாகவும் அதனுடைய எண் மதிப்பு தனியாகவும் எழுதுறேன். அது எப்படி எழுதுறேங்கிறத பாருங்க. சரி, இப்போ நான் எப்படி மாற்றி எழுதுறேங்கிறத பாருங்க. FB வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் NALE இந்த VD வெக்டருக்கு பதிலாக இந்த VD வெக்டர் நான் என்னென்னு எழுதலாம்னா இதனுடைய எண் மதிப்பு VD இந்த திசைவேகத்தினுடைய திசையில் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டருக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் L கேப் அப்படிங்கிற பேர் கொடுத்துக்கிறேன். சரியா? ஏன் L கேப் L ஏன் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரிய வரும். இப்போதைக்கு நம்ம வந்து VD இந்த இழுப்பு திசைவேகம் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் இருக்கிற ஓர் அலகு வெக்டருக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அந்த பேர் வந்து L கேப். அவ்வளோதான். சரி, L கேப் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா? என்ன பண்ணியிருக்கேன், நான் VD வெக்டருக்கு பதிலாக அதை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் அதோட எண் மதிப்பு அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் இப்படி நம்ம வந்து ஒரு வெக்டர் எழுதலாம் இல்லையா? சரி, இப்போ இந்த மாதிரி எழுதலாம். இப்போ பாருங்க, இந்த NAEVD உங்களுக்கு தனியாக வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம FB வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் NAEVDக்கு பதிலாக நம்ம ஐயால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஐயால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் நமக்கு என்ன இருக்கு, L கேப் கிராஸ் B வெக்டர் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? சரி, இப்போ இதில் இந்த L கேப் அப்படிங்கிறது என்னது? L கேப்புங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், இழுப்பு திசை வேகத்தினுடைய திசையில் இருக்கக்கூடிய ஓர் அலகு வெக்டர். இப்போ இந்த படத்தில் பாருங்க. இப்போ இந்த படத்தில் பாருங்க, இழுப்பு திசை வேகம் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கு? இழுப்பு திசை வேகம் வந்து மின்னோட்டத்திற்கு எதிர் திசையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? எலக்ட்ரானோட டைரக்ஷன் மூவ்மெண்ட்டோட டைரக்ஷன் வந்து கரண்டோட டைரக்ஷனுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் தான் இருக்கும். அப்போ அந்த இழுப்பு திசை வேகத்துடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டருக்கு தான் நான் வந்து L கேப் அப்படிங்கிற பேரை கொடுத்தேன் இல்லையா? ஆனால் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மைனஸ் சைனும் இருக்கு. அப்போ மைனஸ் L கேப் அப்படிங்கும்போது அந்த டைரக்ஷன் என்னவாகும்? இப்போ L கேப்பினுடைய டைரக்ஷன் இது அப்படின்னா மைனஸ் L கேப்பினுடைய டைரக்ஷன் என்னது? இந்த டைரக்ஷன் இல்லையா? அதாவது மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷன். அப்போ இந்த மைனஸ் L கேப்புங்கிறது மின்னோட்டத்தினுடைய திசையில தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து இந்த நம்மளுடைய வெக்டருடைய டைரக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீளக்கூறு Lங்கிற இந்த நீளக்கூறு எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த நீளக்கூறுக்கு நம்ம ஒரு டைரக்ஷனை கொடுக்கலாம். என்ன டைரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நீளக்கூறின் வழியாக மின்னோட்டம் என்ன திசையில் பாய்கிறதோ அதுதான் வந்து இந்த நீளக்கூறினுடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். சரி, அப்போ இந்த மைனஸ் L கேப் இதை நான் எப்படி எழுதலாம்? இதில் Lங்கிறது இந்த நீளக்கூறினுடைய எண் மதிப்பு, மைனஸ் L கேப்புங்கிறது இந்த நீளக்கூறின் வழியாக மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன். ஏன்னா L கேப்புங்கிறது இழுப்பு திசை வேகத்தினுடைய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். அப்போ மைனஸ் L கேப்புங்கிறது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம இந்த மைனஸ் L கேப்பை நம்ம L வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த L வெக்டர்ங்கிறது இப்போ என்ன ஆயிடுது? L வெக்டர்ங்கிறது நீளக்கூறு வெக்டர் ஆயிடுது. இந்த நீளக்கூறு வெக்டருங்கும் போது அதனுடைய எண் மதிப்பு என்னவாக இருக்கு? இந்த நீளக்கூறு தான், அந்த நீளக்கூறினுடைய நீளம் தான் அதனுடைய எண் மதிப்பு. அதனுடைய திசை என்ன? மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் தான் அதனுடைய திசை. அதை வந்து அப்போ மைனஸ் L கேப்பை நான் வந்து L வெக்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய FB வெக்டர் வந்து என்னவாக மாறும்? I இன்டூ L வெக்டர் கிராஸ் B வெக்டராக மாறும். சரி,
இப்ப பாருங்க, இந்த கடத்தி மீது செயல்படக்கூடிய விசை, காந்தப்புலத்தில் இருப்பதன் காரணமாக செயல்படக்கூடிய விசை, இதையெல்லாம் பொறுத்து இருக்கு. இதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை பொறுத்து இருக்கு, இதனுடைய இந்த கடத்தியினுடைய நீளத்தை பொறுத்து இருக்கு, இந்த எந்த காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டிருக்கோ அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பை பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த விசை, இந்த ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி வந்து காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அது உணரக்கூடிய விசை, இதையெல்லாம் பொறுத்து இருக்கு. அதுக்குரிய சமன்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வாங்க அடுத்தபடியா இதோடைய டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சரி, இப்போ இதோடைய திசை, இப்போ ஃபார்முலா பாருங்க. F டோட்டல் நம்ம FB ன்னு பேர் கொடுத்திருந்தோம். I × L வெக்டர் கிராஸ் B வெக்டர். சரி, இப்போ இது L வெக்டர் கிராஸ் B வெக்டர்ங்கிற போது இதோடைய திசையை நம்ம கண்டிப்பாக கிராஸ் ப்ராடக்ட்னாலே நம்ம வந்து வலதுகை பெருவிரல் விதியை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன், அதாவது L வெக்டருடைய டைரக்ஷன் என்னது, மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன். அப்ப L வெக்டருடைய டைரக்ஷன்ல நம்மளுடைய வலதுகையை வைத்து அதிலிருந்து B வெக்டர் இருக்கக்கூடிய சுழற்சி திசையில விரல்களை மடக்கும் போது நம்மளுடைய பெருவிரல் என்ன திசையை காட்டுகிறதோ அதுதான் வந்து இந்த விசையினுடைய திசை. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம ஃப்ளெமிங்கோடைய இடதுகை விதியை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத பாருங்க. 3 விரல்கள் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். ஒன்று வந்து நம்மளுடைய நடுவிரலை பயன்படுத்த போறோம், இன்னொன்று வந்து ஆள்காட்டி விரல், இன்னொன்று வந்து நம்மளுடைய பெருவிரல். நம்ம இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக்கூடியது மாதிரி நம்ம இந்த மாதிரி வைக்கணும். சரி, வச்சுட்டு இதுல இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலை வந்து நம்ம காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷனை குறிக்கிற மாதிரி வைக்கணும். நம்மளுடைய நடுவிரலை வந்து மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷனை குறிக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பெருவிரல் வந்து என்ன டைரக்ஷனை காட்டுதோ அந்த டைரக்ஷன் தான் வந்து இந்த விசை, இந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து இருக்கக்கூடிய டைரக்ஷன். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி உணரக்கூடிய விசை, அதற்கான சமன்பாடு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டீங்க. அதற்கான டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டீங்க. நம்ம ஒரே ஒரு சின்ன கேள்வி எடுத்துக்கிட்டு அதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். Straight wire AB of mass 40 grams and length 50 centimeters is suspended by a pair of flexible leads in uniform magnetic field of magnitude 0.4 Tesla as shown in the figure. The magnitude of the current required in the wire to remove the tension in the supporting leads is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Take G = 10 meter per second square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கேள்வியை நம்ம தமிழ்ல பார்க்கலாம். படத்தில் காட்டியுள்ளபடி 40 கிராம் எடையும் 50 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட AB என்ற நேரான கடத்தி ஒன்று 2 நெகிழ்வான கம்பிகளால் தொங்கவிடப்பட்டுள்ளது. இது 0.4 டெஸ்லா அளவுள்ள சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தாங்கும் கம்பிகளில் உள்ள இழுவிசையை நீக்க ஏபி கடத்தியில் பாய வேண்டிய மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படிங்கறத கேட்கப்பட்டிருக்க கேள்வி. அப்போ ஏபிங்கிற ஒரு மின் கடத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மின் கடத்தியினுடைய நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய நீளம் வந்து 50 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதனுடைய எடை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இந்த கம்பி வந்து 2 கம்பிகளின் வாயிலாக தொங்கவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப கேள்வி, இது வந்து ஒரு சீரான காந்தப்புலத்துல, இது வந்து இந்த கம்பி வந்து ஒரு சீரான காந்தப்புலத்துல வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த காந்தப்புலத்தினுடைய திசை வந்து எக்ஸ் மார்க் போடப்பட்டிருக்க காரணத்தினால தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 2 கம்பிகள் வந்து இந்த கடத்தியை தாங்கி இருக்கிறது. அப்படி இந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசை வந்து இந்த கடத்தியின் மீது கீழ் நோக்கி செயல்படும். அப்ப புவியீர்ப்பு விசை அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசை அப்படி கீழ் நோக்கி செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதான் புவியீர்ப்பு விசை, எஃப்ஜின்னு பேர் கொடுக்கறதுக்கு. இப்ப புவியீர்ப்பு விசையின் காரணமாக இந்த கம்பி வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். அப்ப கீழ் நோக்கி இழுக்கப்படும் போது என்ன ஆகும், இழு விசை வந்து இது மேல் நோக்கி இழுக்கும் இல்லையா, ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இப்படி மேல் நோக்கி அதை இழுக்கும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கம்பியின் மீது செயல்படக்கூடிய இழுவிசை வந்து சுழியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பியின் வழியா பாயக்கூடிய மின்னோட்டம் என்னவாக இருக்கணும்? ஏன் இந்த இழுவிசைக்கும் இந்த மின்னோட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கம்பியில மின்னோட்டம் பாயும் போது இங்க இருக்கக்கூடிய காந்தப்புலம் காரணமாக அது ஒரு விசையை உணரும். ஒருவேளை அந்த விசை வந்து இப்படி மேல் நோக்கி இருப்பதாக இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷனை பொறுத்து உருவாகக்கூடிய இந்த காந்தப்புலத்தினால இந்த கடத்தியின் மீது உருவாகக்கூடிய விசை வந்து இப்படி மேல் நோக்கி இருந்தது அப்படின்னா, மேல் நோக்கி இருந்து அது இந்த எஃப்ஜியை முழுமையாக சமன் செய்வதாக இருந்தா அப்ப என்ன ஆகும், இந்த இழுவிசையே இல்லாம போயிடும் இல்லையா. ஏன்னா அந்த முழுமையாக இந்த புவியீர்ப்பு விசை வந்து அதற்கு மேல் செயல்படக்கூடிய இந்த விசையினால், இந்த காந்த விசையினால் சமன் செய்யப்படுகிறது. அப்ப என்ன ஆகும், இந்த இழுவிசை வந்து 0வாக மாறிடும். அப்போ இந்த கடத்தியில எந்த டைரக்ஷன்ல மின்னோட்டம் பாய்ந்தால் இந்த காந்தப்புலத்தினால் இந்த கடத்தியின் மீது ஏற்படக்கூடிய விசை வந்து இப்படி மேல் நோக்கிய டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறதா வந்து கேள்வி இல்லையா. மேல் நோக்கிய டைரக்ஷன்ல இருக்கும்.
கேள்வி என்னன்னா அந்த கேள்வியில வந்து அந்த கரண்டினுடைய டைரக்ஷன் கேட்கப்படலை, கரண்டினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கரண்டினுடைய டைரக்ஷனையும் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு விசைகளும், அதாவது இந்த எஃபியும் எஃபிங்கிறது காந்தப்புலத்தின் காரணமாக இந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை, எஃப்ஜிங்கிறது புவியீர்ப்பு விசையினால் இந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை. இப்போ புவியீர்ப்பு விசையினால் இந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து எவ்வளவாக இருக்கும்? எஃப்ஜி வந்து ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? எம்ங்கிறது இந்த கடத்தியினுடைய நிறை, ஜிங்கிறது புவியீர்ப்பு விசையினால் உண்டாகக்கூடிய முடுக்கம். அதே போல இந்த காந்தப்புலத்தினால் இந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை எவ்வளவு? நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஐ இன்டூ எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இது வந்து எஃப்பி வெக்டரினுடைய மதிப்பு. இப்போ இதனுடைய எண் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது எப்படி எழுதலாம்? எஃப்பி ஈக்குவல் டு ஐ இன்டூ இந்த எல் வெக்டரினுடைய எண் மதிப்பு எல், பி வெக்டருடைய எண் மதிப்பு பி, இது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணத்தினுடைய சைன் மதிப்பு சைன் தீட்டா. சரி, இந்த எல் வெக்டருடைய திசை வந்து எல் வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தீட்டா இல்லையா? இப்போ இங்கே எல் வெக்டருடைய திசை என்னது? எல் வெக்டருடைய திசை எப்பவுமே மின்னோட்டம் பாயக்கூடிய திசை இல்லையா? அப்போ மின்னோட்டம் பாயக்கூடிய திசை வந்து முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மின்னோட்டம் பாயக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து மேல் நோக்கி நம்மளுடைய காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன் மேல் நோக்கி இருப்பதாக இருந்தா மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளெமிங்கினுடைய இடதுகை விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃப்ளெமிங்கோடைய இடதுகை விதிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்? இடதுகையில் இருக்கக்கூடிய இந்த 3 விரல்கள், பெருவிரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல், இந்த 3 விரல்களை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க மாதிரி வைக்க போறோம். இந்த ஆள்காட்டி விரலினுடைய திசை வந்து காந்தப்புலத்தினுடைய திசைக்கு சமமாக இருக்கணும். அப்போ இங்க பார்த்தோம்னா காந்தப்புலம் வந்து எப்படி இருக்கு? தாளின் தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கிய டைரக்ஷன் இருக்கு. அந்த டைரக்ஷன்ல நான் இந்த ஆள்காட்டி விரலை வைக்க போறேன். வச்சுட்டு நமக்கு வேற என்ன திசை தெரியும்? நமக்கு வந்து விசை உருவாகக்கூடிய திசை தெரியும் இல்லையா? விசையினுடைய திசை தெரியும். இப்ப விசையினுடைய திசை நமக்கு எங்க வருது? இப்படி மேல் நோக்கி கம்பி இழுக்கணும். அப்போ விசையினுடைய திசை வந்து மேல் நோக்கி இருந்தா என்னுடைய இந்த பெருவிரல் வந்து மேல் நோக்கி டைரக்ஷன்ல இருக்கணும். இப்ப இது ரெண்டும் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த 3வது விரல், இந்த நடுவிரல் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்தா விசை வந்து மேல் நோக்கியும் இந்த காந்தப்புலம் வந்து தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கியும் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கையை வைக்கும் போது என்ன பாக்குறீங்க? மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு? வலதுபுறம் நோக்கி இருக்கு இல்லையா? அதாவது இந்த கம்பியில மின்னோட்டம் வந்து இந்த டைரக்ஷன்ல பாய்ந்தால் மட்டுமே நமக்கு வந்து ஒரு விசை வந்து இப்படி மேல் நோக்கி உருவாக முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது இல்லையா? சரி, இப்ப மின்னோட்டத்தினுடைய திசை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து மின்னோட்டத்தினுடைய திசை, அல்லது எல் வெக்டருடைய திசையும் இதுதான். அப்ப எல் வெக்டருடைய திசைக்கும் காந்தப்புலத்தினுடைய திசைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் என்ன? காந்தப்புலம் இந்த தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி இருக்கு. எல் வெக்டர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல் வெக்டருடைய டைரக்ஷன் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விசை வந்து எப்படி இருக்கு? விசை வந்து ஒய் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? அதே மாதிரி நமக்கு காந்தப்புலம் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? காந்தப்புலம் வந்து உள்நோக்கிங்கும் போது நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு, இப்படி இருக்கு இல்லையா? மைனஸ் ஜெட். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எல் வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் இது. எல் வெக்டருடைய டைரக்ஷன் இது. எல் வெக்டருடைய டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன். ஒய் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல தான் நம்மளுடைய எஃப்பி வெக்டர் இருக்கு. அதே மாதிரி மைனஸ் ஜெட் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல தான் நம்மளுடைய பி வெக்டர் இருக்கு. அப்போ நம்முடைய எல் வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு? இந்த கோணம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? 90 டிகிரிஸாக இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த ஐஎல்பி சைன் தீட்டால தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரிஸ். இப்போ தீட்டா 90 ஆனால் என்ன ஆகும்? சைன் 90 போது 1 ஆயிடும். அப்போ எஃப்பி ஈக்குவல் டு ஐ இன்டூ எல் இன்டூ பின்னு வருது நமக்கு. அதாவது இந்த காந்தப்புலத்தினால் இந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசையினுடைய எண் மதிப்பு அது எவ்வளவு வருது? ஐஎல்பின்னு வருது. சரி, அப்போ இந்த இழுவிசை வந்து சுழியாக இருக்கணும் அப்படின்னா இந்த எஃப்பி வந்து எஃப்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதாவது ரெண்டினுடைய எண் மதிப்பும் சமமாக இருக்கணும், ரெண்டும் வந்து எதிர் திசையில் இருக்கணும். சரி, இப்போ எஃப்பி ஈக்குவல் டு எஃப்ஜி அப்படின்னா எஃப்பிங்கிறது என்னது? ஐ இன்டூ எல் இன்டூ பி ஈக்குவல் டு எஃப்ஜிங்கிறது என்னது? எம் இன்டூ ஜி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து இந்த மின்னோட்டத்தினுடைய அளவு தான் கண்டுபிடிக்கணும், ஐ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதுலேருந்து நம்ம ஐ ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை எல்பி அப்படி சொல்லி எழுதலாம். சரி, இப்போ மதிப்புகளை சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. இந்த கடத்தியுடைய நிறை எவ்வளவு? கடத்தியுடைய நிறை 40 கிராம். அப்போ 40 இன்டூ 10 to the power of -3 kilograms இன்டூ ஜி வந்து 10 மீட்டர் per second square டிவைடட் பை எல்பி. எல்லுங்கிறது இந்த கடத்தியுடைய நீளம், அது வந்து எவ்வளவு? 50 இன்டூ 10 to the power of -2 meters இன்டூ காந்தப்புலம் எவ்வளவு? காந்தப்புலம் வந்து 0.4 டெஸ்லா. சரி, இப்போ சால்வ் பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு இப்போ பாருங்க 10 5 times 15 போடலாமா? அதே மாதிரி 5 8 times 14 போடலாமா? சரி, இப்போ வேற என்ன இருக்கு? சரி, இப்போ இங்கே 0.4 இருக்கு, இங்கே 8 இருக்கு. இப்போ 0.4 வந்து 20 times வந்து 8ஆ இல்லையா?
0.4 இன்டூ 2னா 0.8. அப்போ அதோட இன்டூ 10 பண்ணால் தான் நமக்கு 8 கிடைக்கும். அப்போ 0.4 இன்டூ 20 டைம்ஸ் தான் வந்து 0.8. சரி, இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? 20 இன்டூ மேலே பார்த்தீங்கன்னா 10 to the power of -3, கீழே வந்து இன்டூ இந்த 10 to the power of -2 நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 10 ஸ்கொயர். அப்போ என்ன வருது? 20 இன்டூ 10 to the power of -1. அது எவ்வளவு? 20 to the power of -1 வந்து 2 இல்லையா? 2 ஆம்பியர்ஸ். ஸோ அப்போ நமக்கு கரண்ட்டினுடைய மதிப்பு எவ்வளோ வருது? கரண்ட் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகணும்? 2 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். அது எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணும்? அந்த மாதிரி வலதுபுறம் நோக்கி ஃப்ளோ ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு விசை வந்து இப்படி மேல் நோக்கி கிடைக்கும். அதன் காரணமாக இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அது பேலன்ஸ் பண்ணுறதன் காரணமாக இந்த 2 இழு விசைகளும் வந்து சுழியாக மாறிவிடும். சரி, இப்போ காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி வந்து உணரக்கூடிய விசைக்குரிய சமன்பாடு என்ன, அந்த விசையினுடைய டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.